கலைஞர் எனும் உடையாத பணிக்குடம். நீ அரசியல் வீட்டுக்குள் கிரகப்பிரவேசம் நடத்திய பிறகுதான் தமிழர்கள் தங்கள் வீட்டுக்கு வெள்ளையடித்து கொண்டார்கள். நீ அரியாசனம் ஏறிய பிறகுதான் தமிழர்களுக்கு ஒரு யோகாசன வலிமை வந்தது. தலைவர் கலைஞரின் மணிவிழாவுக்காக முசிறி அரசு கலைக்கல்லூரி இளங்கலை கணித மாணவனாக இருந்தபோது நான் எழுதி அனுப்பிய புது கவிதையின் சில வரிகள் இவை. முழு கவிதையையும் 17/7/1984 உண்மை இதழ் வெளியிட்ட போது அவரை தொலைவில் இருந்து மட்டுமே பார்த்தும் படித்தும் என்னுள் வரித்து கொண்டவனாய் இருந்தேன். பின்பு திரு தமிழ்குடிமகன் அவர்கள் மதுரை யாதவர் கல்லூரி முதல்வராக இருந்தபோது நடைபெற்ற கல்லூரிக்கான பேச்சு போட்டியில் மதுரை சட்டக்கல்லூரி மாணவனாக 1986 கலந்து கொண்டு நான் பெற்ற பரிசுதான் தலைவர் கலைஞர் அவர்களின் விரல்களை தொடுவதற்கும் என்னை பாராட்ட ஓரிரு வாழ்த்து முத்துக்களை என் காதுகளில் அவர் அள்ளி தெளிப்பதற்கும் தட்டி கொடுத்து என் தோள் மீது அவரது கை படுவதற்கும் காரணமாக இருந்தது. அந்த வினாடிகளில் நான் இந்த மண்ணில் மீண்டும் பிறந்ததாக உணர்ந்தேன். அவரையும் அவருடைய தமிழையும் அவற்றோடு கலந்த அவரின் அரசியல் ஆளுமையையும் அறிவதற்கு நான் அப்போது காட்டிய ஆர்வம் பின்னாளில் அரசியலில் நான் நுழைவேன் என்பதற்கான முகாந்திரமாக இருந்ததில்லை. பின்னாளில் கலைஞரின் போர்வால் என்று அழைக்கப்பட்ட திரு வைகோ அவர்களின் பிரிவால் ஏற்பட்ட இடைவெளி எங்களை போன்ற இளைஞர்களை அரசியலிலும் கழகத்திலும் கை நீட்டி வரவேற்று இடமளித்தது. விளைவு 1996 பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினரானேன். மதிப்பிற்குரிய ஆண்டிமடம் திரு சிவசுப்பிரமணியம் அவர்களும் மாண்புமிகு திரு KN நேரு அவர்களும் தலைவர் கலைஞரிடம் என்னை அறிமுகப்படுத்தி முன்னிறுத்தியதால் கழகத்தில் தேர்தல் களத்திலும் தொடங்கியது என்னுடைய பயணம். அன்று முதல் தலைவர் கலைஞரை பின்னொற்றி ஒரு புள்ளியாய் தொடங்கிய எனது அரசியல் பயணத்தை பெரும் கோலமாயாக்கி இறுதி வரை கலையாமல் காப்பாற்றி தன்னோடு என்னை அரவணைத்த அன்னை அவர். 2007 டிசம்பர் மாதம் இன்றைய முதல்வர் அன்றைய இளைஞரினுடைய செயலாளர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற முதல் இளைஞரணி மாநில மாநாடு திருநெல்வேலியிலே நடைபெற்றது. அந்த மாநாட்டில் அணிவகுப்பை தொடங்கி வைக்கும் வாய்ப்பினை தலைவர் கலைஞர் எனக்கு வழங்கினார். அம்மாநாட்டில் நிறைவு பேருரையாற்றும் போது குறிப்பிட்ட வாசகங்கள் இன்னமும் என்னுள் நன்றியாய் ஊற்றெடுத்து கண்ணீராய் மாறி கன்னத்தில் அவ்வப்போது வழிந்தோடும். நான் தம்பி ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், உனக்கு நான் தந்தை என்றாலும் கூட என்றைக்கும் நான் குடும்ப உறவோடு குடும்ப பாசத்தோடு குடும்பம்தான் பெரிது என்று நடந்தவன் அல்ல என்பது உனக்கு நன்றாக தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் என்னை அறிந்தவர்கள் உணர்வார்கள். பேராசிரியர் உணர்வார், வீராசாமி உணர்வார், தம்பி துரைமுருகன் உணர்வார், அண்மை காலமாக என்னோடு அதிகமாக இருக்கின்ற தம்பி ராசா உணர்வார் என்று முரசொலியில் 17/12/2007 அன்று அவர் எழுதிய வாசகம்தான் என்னை இப்போதும் எப்போதும் இயக்கும் சக்தியாகவே உணர்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களின் அந்த நம்பிக்கையை என் வாழ்நாளின் கடைசி நிமிடம் வரை நெஞ்சில் நிறுத்தி கழகம் காக்க வேண்டும் என்கின்ற கடமை உணர்ச்சியும் நன்றி பெருக்கும் என்னுள் இப்போதும் ஒருங்கே பீரிடுகின்றன. இதயத்தில் இவ்வளவு பெரிய இடத்தை எனக்கு அவர் கொடுக்க என்ன காரணம்? கட்சிக்குள் பலதரப்பட்ட தொண்டர்கள், தலைவர்கள், களப்பணியாளர்கள், இட்ட ஆணையை நிறைவேற்றும் வல்லமையாற்றல் மிக்க தலகர்த்தர்கள், அவருக்காக உணர்ச்சி மேலிட்டு உயிர் கொடுக்கவும் துணியும் தொண்டர்கள் பலர் இருந்தாலும் அவர்களெல்லாம் அன்பால் பாசத்தால் அவர் அரவணைத்து கட்டி காப்பாற்றும் சகோதரனாய், நண்பனாய், தந்தையாய் அவர் இருந்தபோதும் அவருக்குள் எப்போதும் இமைப்பொழுதும் அகலாமல் இருந்தது திராவிட கொள்கைகளும் அதற்கு அரணாய் விளங்கிய பெரியாரும் அண்ணாவும் தான். நாடாளுமன்றத்தில் என்னை நெறிப்படுத்திய என் ஆசான் திரு முரசொலி மாறன் அவர்கள் 2002 அப்பல்லோ மருத்துவமனையில் எதிர்கொண்ட இதய சிகிச்சைக்காக அறுவை சிகிச்சை மேற்கொண்ட நேரம் அது. தினமும் காலை மாலை இருவேளையும் தலைவர் கலைஞர் அவர்கள் திரு முரசொலி மாறன் அவர்களின் உடல்நிலை குறித்து அறிய மருத்துவமனைக்கு வருவார். நான் அப்போது ஒன்றிய மருத்துவத்துறை இணையமைச்சர் என்பதால் நானும் அவருக்கு உதவியாக மருத்துவமனையிலேயே தங்கிவிட்டேன். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அண்ணன் மாறன் அவர்களின் உடல் நலம் கருதி பார்வையாளர்கள் வேண்டாம் என்று மருத்துவர்கள் கண்டிப்பாக அறிவுறுத்தினர். அதுதான் ஒரு நோயாளிக்கு நல்லது என்று தீர்க்கமாய் எப்போதும் இருப்பவர் தலைவர் கலைஞர். நான் தினமும் தலைவர் கலைஞருக்கு அண்ணன் மாறன் அவர்களின் உடல்நிலை குறித்து விளக்கும் கடமையை ஏற்றுக்கொண்ட பணிவான தம்பியாய், துறை அமைச்சராய் அவர் முன் அன்றாடம் நிற்கின்ற வாய்ப்பு அப்போதுதான் நேர்ந்தது. அந்த நேரத்தில் வெளியில் ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசிய தலைவர் கலைஞர் சாதி மத பேதங்கள் கூடாது என்று வலியுறுத்த நினைத்தவர்
இந்து என்ற சொல்லுக்கு திருடன் என்ற அகராதியில் ஒரு பொருள் இருப்பதாக பேசிவிட்டார். கூட்டணியில் இருந்த வெங்கையா நாயுடு முதல் வெறுப்புகளை பேசும் காவி கும்பல் வரை கலைஞரை எதிர்த்து கண்டன குரல் எழுப்பினர். அடுத்த நாள் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்த தலைவர் கலைஞர் அவரோடு வந்திருந்த பேராசிரியர் மற்றும் ஆர்காட்டார் ஆகியோருடன் இது குறித்த விவாதத்தில் இருந்தபோது அண்ணன் மாறன் அவர்களின் உடல்நிலை குறித்து விளக்க அறைக்குள் நுழைந்த நானும் அந்த உரையாடலில் கலந்து கொண்டேன். அப்போது பயம் கலந்த பணிவோடு, ஐயா, நீங்கள் கூட்டத்தில் சொன்னது புதிதல்ல, சரிதான். பேராசிரியர் ஏற்கனவே இது குறித்து பேசியிருக்கிறார். அப்படி பொருள் உண்டு என்பது மட்டுமன்று, இந்தியாவுக்கு சொந்தமான எதுவும், எனிதிங் பிலாங்கிங் டு இந்தியா, ஒரு பண்பாடற்ற மனிதன், அன் அன்கல்ச்சர்ட் புரூட், ஒரு விகாரமான கருப்பு நிறத்தவர், பிளாக் அண்ட் அக்லி என்று மேலும் 3 பொருள்கள் உண்டு. நீங்கள் குறிப்பிட்ட திருடன், எ டக்காய்ட் என்ற பொருளும் உண்டு. இந்தி சப்தசாகர் என்ற அகராதியில் இவை உள்ளன. அதை வெளியிட்டது வாரணவாசியில் உள்ள நாகரிணி பிரச்சார சபா. ராமச்சந்திர வர்மா என்ற சமஸ்கிருத அறிஞர் அதன் ஆசிரியர் என்று குறிப்பிட்டதுடன், அந்த புத்தகம் எனது டெல்லி அலுவலகத்தில் இருக்கிறது, அதை கொண்டு வர ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னேன். அப்படியே அடுத்த நாள் காலை 8 மணிக்கு அந்த புத்தகத்தோடு கோபாலபுரம் சென்றேன். கலைஞரின் தனிச் செயலாளர் மறைந்த சண்முகநாதனிடம் அந்த புத்தகத்தை காட்டினேன். அவர் தலைவரிடம் இன்டர்காமில் செய்தியை சொன்னார். இருவரையும் தலைவர் கலைஞர் மேலே அறைக்கு வர சொன்னார். அந்த புத்தகத்தில் குறிப்பிட்ட பக்கத்தை வண்ணத்தாளில் குறியிட்டு தலைவரிடம் கொடுத்தோம். 10 நிமிடம் அட்டைப்படம் முதல் அந்த குறிப்பிட்ட பக்கம் உள்ளிட்ட பகுதிகளை படித்துவிட்ட தலைவர் கலைஞர் என்னை அருகில் அழைத்தார். நெகிழ்ச்சியும் நடுக்கமும் கலந்த உணர்வோடு நான் அவர் பக்கத்தில் சென்றேன். என் கரம் பற்றி அதில் முத்தம் ஒன்று கொடுத்தார். நான் இன்ப அதிர்ச்சி கலந்த ஆனந்தத்தில் தலைவர் காலில் விழுந்து வணங்கினேன். அன்று அனைத்து மாலை நாளிதழ்களிலும் தன் சொந்த செலவில் இந்து என்பதற்கு என்ன பொருள் என்று அரை பக்க விளம்பரத்தை ஆதாரத்தோடு கொடுத்தார். 1920களில் பிறந்து 1960களில் இந்திய அரசியலிலும் இலக்கியத்திலும் உச்சந்தொட்ட தலைவர் கலைஞரின் முத்த பரிசம் 1960களின் இடையில் பிறந்த என் கையில் பட்டபோது ஆன்மீக பிடிப்பில் திளைக்கும் ஒரு பக்தன் மருகுவது போல் உள்ளத்தால் மயங்கினேன். ஈரம் காயாத அந்த முத்தத்தில் அவர் நேசித்த திராவிட தத்துவத்தின் மீது அவருக்கு இருந்த தீரா காதல் வெளிப்பட்டதை நினைவூட்டிக் கொள்ளும் போதெல்லாம் இப்போதும் என்னை புதுப்பித்துக் கொள்வதாக உணர்கிறேன். அவரின் சமூக நீதி பார்வையின் உயிர்ப்புக்கு எப்போதும் இறப்பே இல்லை. தன்மானத்தை விட இனமானம் பெரிது என்பதில் பெரியாராகவே வாழ்ந்தவர் அவர். திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றிய அரசில் பாஜகவோடு கூட்டணி வைத்து அதில் நான் அமைச்சராகவும் இருந்த காலம் அது. ஆம், பாஜகவின் மூலாதார கொள்கையான காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரமான அரசியல் சட்டத்தின் பிரிவு 370ஐ நீக்குவது, அயோத்தியில் பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டுவது, பொது சிவில் சட்டம் கொண்டு வருவது ஆகியவற்றை நிறைவேற்றக்கூடாது என்ற நிபந்தனையுடன் தான் அன்றைய கூட்டணி அமைந்தது. அந்த கூட்டணி திராவிடர் கழகத்துக்கு உடன்பாடாக இருக்கவில்லை. ஜெயலலிதாவுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை வழங்கி தலைவர் கலைஞரையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் திரு வீரமணி அவர்கள் கடுமையாக விமர்சித்து விடுதலையில் எழுதியது மட்டுமன்று, இருவரும் அரசியலில் எதிரும் புதிருமாய் இருந்த நேரம் அது. தினமும் விடுதலை நாளிதழை முதல் நாள் மாலையிலேயே தவறாமல் படிக்கும் வழக்கத்தை வழக்கமாக கொண்டவர் கலைஞர். கடுமையான விமர்சனங்கள் வந்தால் தலைவர் மனம் காயப்படக்கூடாது என்பதற்காக தனிச் செயலாளர் சண்முகநாதன் உட்பட எவரும் இயன்ற வரை விடுதலை நாளிதழை மறைத்து வைக்கவே நாங்கள் முயற்சி செய்வோம். ஒரு நாள் அது நடந்தது. விடுதலை நாளிதழ் எங்கே என்று அன்றைய தினம் கேட்டார் கலைஞர். விடுதலை இதழை தயக்கத்தோடு கொண்டு போய் தலைவரிடம் கொடுத்தோம். படித்துவிட்டு என்னை பார்த்தார். திராவிடர் கழகத்திலிருந்து திமுகவுக்கு வந்தவன் என்பதால் எல்லலாக கேட்டார், நான் விடுதலையை படித்தால் அது உன் குருநாதரை காட்டி கொடுத்து விடும் என்றுதானே மறைத்தாய் என்றார். இல்லை, அவர் மீது எனக்கு இப்போதெல்லாம் வருத்தம் உண்டு. உங்களுடைய மனம் வலிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் விடுதலையை தரவில்லை என்றோம். அவ்வளவுதான். விடுதலை இப்படி வந்தால்தான் அவர் வீரமணி, இல்லையென்றால் அவர் ஈரமணி என்றார் கலைஞர். மலைப்பின் விளிம்புக்கே சென்று அவரின் காலை பற்றினேன். வாக்கு வங்கி அரசியலில் ஓர் அரசியல் கட்சிக்கு தேர்தல் நேரத்தில் வரும் கூட்டணி நெருக்கடிகளுக்கு அப்பால் நியாயங்கள் பல இருக்கலாம். ஆனால் கொள்கை அடிப்படையில் விமர்சனங்களை அறிந்து கொள்வதில் தயக்கம் வேண்டியதில்லை என்ற கலைஞரின் வார்த்தை தெரிப்பில் அவருடைய ஜனநாயக மாண்பு கண்டு வியந்தேன். நீரிடித்தா நீர்விலகும் அந்த கொள்கை தலைவர்கள் பின்னர் இணைந்து திராவிடத்திற்கு உற்ற துணையாய் ஓர்வழி நின்று திராவிட இயக்க சமூகத்திற்கு ஆற்றிய அரும்பணிகளும்
அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தந்த அறிவுரைகளும் எத்தனை தனிமனித முரணை தத்துவத்தின் முரணாக முன்னிறுத்தாமல் ஒரு விசால பார்வையோடு வேற்றுமைகளை விழுங்கும் அவரின் ஆளுமை என்னை மெய்சிலிருக்க வைத்தது. பின்னாளில் இருவரிடமும் இந்த நிகழ்வை பகிரும்போதெல்லாம் அவர்களிடம் வெளிப்படும் அந்த வெள்ளந்தி சிரிப்பில் திராவிடம் மலரும். நிறைய இருக்கிறது இன்னும். நினைவுகள் நீளப்பட்டுவிடக்கூடாது என்றாலும் நெஞ்சில் நின்ற சிலவற்றை மறைக்கக்கூடாது என்பதால் இன்னும் சில. 2G வழக்கில் நான் பதவி விலகிய நேரம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அண்ணல் அம்பேத்கர் போன்ற அரசியல் சீர்திருத்த தலைவர்கள் காட்டிய வழியில் தொடர்ந்து செல்பவரும் என் உள்ளம் கவர்ந்த தம்பிமார்களில் ஒருவராக விளங்கி பழைய திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் பகுதியில் பட்டிக்காட்டு பொட்டலில் பூத்தி குலுங்கி வரும் புரட்சியாளர் அருமை தம்பி என்றெல்லாம் முரசொலியில் எழுதி என்னை பெருமைப்படுத்திய தலைவர் கலைஞர் அவர். பிறகு பிணையில் வந்து வழக்கு நடக்கும் ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் அவரை சந்தித்து வழக்கின் முன்னேற்றம் குறித்து பேசுவேன். பொதுவாக குற்றவாளிகள் குற்றவியல் வழக்கில் தாமாக முன்வந்து கூண்டில் ஏறி சாட்சியம் அளிப்பதில்லை. அரசு தரப்பு சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்தாலே போதும். ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங் வழக்கு முதல் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு வரை குற்றஞ்சாட்டப்பட்ட எவரும் சாட்சி கூண்டுக்கு போனதில்லை. தேவையில்லாத சிக்கல் வரும் என்பது மட்டுமன்று, அது ஆபத்தும் கூட. அந்த சாட்சியத்தை அடிப்படையாக வைத்தே குற்றஞ்சாட்டப்பட்டவர் தண்டிக்கப்பட அதிக வாய்ப்பு உண்டு. நானே சாட்சி கூண்டுக்கு போய் சிபிஐயின் குறுக்கு விசாரணையை எதிர்கொள்ள நீதிமன்றத்தில் நானாக முன்வந்து மனு போட்டபோது தலைவர் கலைஞரை பலரும் குழப்பி விட்டிருந்தனர். இது தேவையா என்று என்னை சற்றே கடிந்த குரலில் கேட்டார். அவசியத்தை விரிவாக விளக்கி சொன்னேன். ஒரு நீண்ட பெருமூச்சுக்கு பின் அவர் சொன்னார், உன் நம்பிக்கையை பாராட்டுகிறேன். என்னை சந்திக்கும் பலரும் விசாரணை நீதிமன்றத்தில் தண்டனை பெறத்தான் நேரிடும் என்று அஞ்சுகின்றனர். எப்படியாவது நீ ஜெயித்து வரணும், இல்லையென்றால் இனிமேல் எந்த ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கும் தொலைத்தொடர்பு துறை போன்ற முக்கிய துறைகளை நிர்வகிக்கும் திறமையும் அருகதையும் இல்லை என்று இணை எதிரிகள் முத்திரை குத்தி விடுவார்கள் என்று சொன்னபோது திகைத்து தேம்பி நின்றேன். தனக்கு களங்கம் வரும் என்றோ கட்சிக்கு கரை வரும் என்றோ கவலைப்பட வேண்டியவர் தான் கண்ட சமூக நீதி கொள்கைக்கு பங்கம் வந்து விடுமே, பரிகாசப்படுத்தப்படுமே என்று கவலைப்பட்ட ஒரு தலைவனை தமிழ்நாடு இனிமேலும் பெறுமா என்று அறுதியிட்டு கூற முடியாது. மீண்டும் பணிந்து அவரது பாதம் தொட்டேன். 2G வழக்கின் தீர்ப்பு 2017ஆம் ஆண்டு டிசம்பர் 21 வெளிவந்து நான் விடுதலை செய்யப்பட்ட போது தலைவர் கலைஞர் முழு சுய நினைவில் இல்லை என்றாலும் அதற்கு அடுத்த நாள் சென்னை வந்து கோபாலபுரத்தில் தீர்ப்பை அவர் காதில் உறக்கச் சொன்னபோது அவர் முகத்தில் இருந்து வந்த புன்னகை இன்றும் எனக்கு